வணக்கம் சார். வணக்கம் பிரதர். வணக்கம், வணக்கம். ஆ சார் இப்போ உங்க தாவேகாவுக்கு விசில் சின்னம் ஒதுக்கி தேர்தல் ஆணையம் வந்து உத்தரவிட்டிருக்கிறாங்க. விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு. இத எப்படி பார்க்கிறீங்க? இல்ல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப மன நிறைவா இருக்கு. எளிய மக்களுக்கான சின்னம், அ மாற்றத்திற்கான ஒரு சின்னம். வெற்றி தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் விரும்பிய சின்னமே எங்களுக்கு வந்து ஒரு பொது சின்னமா கிடைச்சிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகள்லயும் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடப் போகிறது. விசில் சின்னத்தில் போட்டியிடப் போகிறது. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த சின்னம் கிடைத்திருப்பது. இந்த விசிலின் சத்தம் விண்ணை முட்டும் அளவிற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில இந்த சின்னம் அமைஞ்சிருக்கு. ஓகே. ஆ இதுல விசில் சின்னம் கிடைக்கப்பெற்ற அதுவும் இல்லாம நீங்க கேட்ட சின்னமே கிடைக்கப்பெற்றது அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கைய குடுத்திருக்குங்களா? இல்ல கண்டிப்பா. அதாவது மக்களை நம்பி அண்ணன் விஜய் அவர்கள் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு நல்ல மனிதருக்கு, மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு, அன்புள்ளம் கொண்ட ஒரு மனிதருக்கு, இயற்கையும், இறைவனும் என்றும் துணை நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் எல்லாமே எங்களுக்கு துணை நிற்கிறாங்க. எல்லாமே எங்களுக்கு சாதகமாகத்தான் அமைகிறது. அதே போன்று தான் இன்னும் ஒரு 5 மாதத்தில் வெற்றியும் எங்களுக்கு சாதகமாகவும், அது ஒரு சாதனை வெற்றியாகவும் தான் அமையும். உண்மையிலே இந்த விசில் சின்னம் வந்து பட்டி தொட்டி எங்கும் எல்லா வீடுகளுக்கும் இப்போதே போயிருச்சு. சமூக வலைதளத்தில போனீங்கன்னா, விசில் போடு" அப்படின்ற அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு வைரலா போயிட்டு இருக்குது. சமூக வலைதளம் முழுவதும் விசில் சின்னத்தை மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அதனால வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சின்னமாக இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து ஒரு மக்கள் விரோத ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. ஒரு பாசிச ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. ஒரு குடும்ப ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற கொள்ளைகார ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. அந்த ஆட்சியை அந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கு அ மக்களின் துணையோடு அண்ணன் விஜய் அவர்கள் விசில் என்கின்ற ஒரு எளிய மக்களுக்கான ஒரு சின்னத்தோடு வராரு. அந்த சின்னம் மிகப்பெரிய ஒரு வெற்றி சின்னமாக மாறும். இது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த சின்னம் ரொம்ப எளிமையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இது ஏற்கனவே மக்களுக்கு பரிச்சயமான ஒரு பொருள் தான் விசில் என்பது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ம். அது அண்ணன் விஜய் அவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இது ஒரு சின்னமாக அமைந்தது. இது ஒரு கூடுதல் சிறப்பு. மிக எளிமையாக இப்பொழுதே எல்லா வீடுகளுக்கும் போய் சேர்ந்து விட்டது. எல்லா பக்கமும் விசில் சின்னம், விசில் சத்தம் விண்ணை முட்ட ஆரம்பித்து விட்டது. அது வந்து இந்த விசில் வந்து வெறும் காத்துல வர்ற சத்தம் கிடையாது. அது அரிவாளத்தின் கதவை நிரந்தரமாக மூடப்போகிற சங்கு ஊதும் சத்தமாகத்தான் எங்களுடைய சத்தம் ஓங்கி ஒலிக்கும். அதனால வந்து இன்னும் ஒரு 3, 4 மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் வரப்போது. தேர்தலில் வாக்குச்சாவடிகளில் மக்கள் விசில் சின்னத்திற்கு வாக்களித்து, அந்த சத்தம் தலைமைச் செயலகத்தில் மக்களுக்கு நல்ல திட்டங்கள் மூலமாக உருவாகப் போகிறது. சார் இதுல ஒரு ஆர்டிக்கிள்ல போட்டிருந்தாங்க படிச்சேன். ஏற்கனவே நீங்களும் குறிப்பிட்டீங்க இல்லையா? அந்த விசில் போடுன்ற பாடல் ஏற்கனவே விஜய் அவர்கள் பாடியிருந்தாப்ல. ம். அப்பவே வந்து விசில் நம்மளுடைய தேர்தலுக்கான ஒரு சின்னமாக நம்ம வச்சுக்கணுன்ற ஒரு முடிவுலாம் அப்பவே எடுத்திருப்பாங்களோ! அப்படின்னு ஒரு சந்தேகத்த இப்ப கிளப்புறாங்க. அப்படி எதுவும் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏங்க அப்படி கிடையாதுங்க. நம்ம வந்து பல சின்னங்கள குடுத்தோம். பல ம். சின்னங்கள குடுத்ததுல தேர்தல் ஆணையம் தேர்வு பண்ணி குடுத்த சின்னம் தான் விசில் சின்னம். ஓகே, ஓகே, ஓகே. ம். அந்த அடிப்படையில விசில் சின்னத்த குடுத்திருக்கிறாங்க. அ விசில் வந்து அது இயல்பாக எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தானே! அது இயல்பாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளு. ஒரு எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளு. அதனால எளிய மக்களுக்கான ஒரு சின்னமாக விசில் சின்னம் இருக்கு. விசில் போடு அப்படின்ற அந்த பாடல் மிக வைரலாக பரவிக் கொண்டிருக்குது. தளபதி அவர்கள் மட்டும் விசில் போடு பாடல்கள் கிடையாது. மகேந்திர சிங் தோனி அவர்கள் கூட விசில் போடு அப்படின்ற ஒரு பாடல் பாடியிருக்கிறாங்க. இந்த ஐபிஎல் மேட்ச் நேரங்கள்ல. எஸ். அந்த பாடலும் வந்து இப்போ பயங்கரமா ட்ரெண்ட் ஆவுது. இந்த விசில் சத்தம் கொண்ட எல்லா காட்சிகளும் இன்று சமூக வலைதளத்தில் மிக வைரலாக வருகிறது என்றால், மக்கள் வரவேற்கிறாங்க. இந்த பாடல்களை பதிவு செய்து, நாங்கள் வந்து விசிலுக்கு தான் ஓட்டு போடப் போறோம். விசில் எங்களுக்கான சின்னம். விஜய் அவர்கள் எங்களுக்கான தலைவர்கள் என்று மக்கள் ஆரவாரமாக ஆர்ப்பரிக்க, கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். இனிதான் வந்து அண்ணா அறிவாலயம் எப்படி கதறப் போகிறார்கள். அந்த அறிவாலயத்திற்கு அம் ஏவலாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி கதறப் போகிறார்கள் என்று இன்னும் ஒரு சில மணிகளில் நமக்கு தெரிந்துவிடும். அதனால வந்து இது சந்தேகப்படலாம் வேணாம். ஓகே. இது வந்து நாங்க வந்து விண்ணப்பித்தோம். விண்ணப்பத்தின் அடிப்படையில் எங்களுக்கு இந்த சின்னம் கிடைத்திருக்கு. இந்த சின்னத்தை நாங்கள் கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம். ஓகே. ஃபைனலி ஒரே ஒரு கொஸ்டின் சார். இப்போ இதுல வந்து விஜய்னா வெற்றி, அ எல்லாம் அந்த வி சென்டிமென்ட் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. இப்ப விசிலும் வந்து தமிழ் எழுதும்போது வீன்னு தான் எழுதுவோம். ஸோ அந்த விசில் சின்னமும் வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு எதுவும் பார்க்கிறீங்களா? ஏன்னா அப்படியும் பார்க்கிறாங்க இந்த வி சென்டிமென்ட் அப்படிங்கிறத. நான் தான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன்ல. இயற்கையும், இறைவனும்
நல்லவர்களுக்கு துணை நிற்பார்கள், நல்லவரின் பக்கம் நிற்பார்கள். ம். அந்த வகையில் எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருக்கு, சாதகமாக நடந்து கொண்டிருக்கு. வெற்றியும் சாதகமாக அமையும். வெற்றியும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றியாக அமையும். நாங்கள் மக்களோடு கூட்டணி வைத்திருக்கோம். எங்களுடைய கூட்டணி என்பது பிரம்மாண்ட கூட்டணி. அந்த பிரம்மாண்டம் என்பது தமிழ்நாட்டு மக்கள். தமிழ்நாட்டு மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் யார் நம்மை ஆள வேண்டும் என்று. தமிழ்நாட்டு மக்கள் விசில் சத்தத்தோடு முடிவு செய்து விட்டார்கள். அண்ணன் விஜய் அவர்கள் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று. தற்போது வரைக்கும் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றிங்க சார். மிக்க நன்றி பிரதர்.